கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரா? நீங்கள் விசுவாசத்தில் மட்டும் குறைவில்லாமல் இருங்கள். உங்களை பக்கத்தில் இருக்கிறவங்களால நீங்க விசுவாசத்தை குறைச்சிடாதீங்க. விசுவாசம் குறையிற மாதிரி ஒருத்தங்க பேசுறாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க பேசாதீங்க. ஒண்ணு அவங்களுக்கு விசுவாசத்தை கூட்டி கொடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட பேசுங்க. உங்க விசுவாசத்தை கெடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செய்து அவங்களை விட்டு விலகுங்க. அப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு தேவையில்லை. விசுவாசத்தை கர்த்தர் மேல வைத்துக் கொள்வதற்கு நீங்க ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவு மிக பலமுள்ளதாக இருக்கிறது.